விருத்தாச்சலம் மணிமுத்தாறு ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கரையோரமாக உள்ள 12 வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கூறியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் துரையிடம் கேட்கலாம். செந்தில் துரை, அந்த 12 வீடுகளினுடைய நிலை தற்போது எப்படி இருக்கு? அங்கிருந்த மக்கள் மாற்று இடங்களுக்கு சென்றுட்டாங்களா? தமிழகத்தில் பெஞ்சல் புயல் காரணத்தால் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்தது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி கோமிகை அணையிலிருந்து 16,000 கன அடி தண்ணீர் மணிமுத்து ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. இந்த நிலையில் விருத்தாச்சலம் மணிமுத்து ஆற்றில் நேற்று 10,000 கன அடி தண்ணீர் சென்றது. இதனால் வருவாய்த்துறையினர் கரையோர உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர். அதேபோல் விருத்தாச்சலம், ஆதனூர், சொட்டவனம், கீரனூர் ஆகிய பகுதியில் வெள்ள அபாய எச்சரிக்கை வருவாய்த்துறையினர் சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விருத்தாச்சலம் மணிமுத்தாறு கரையோரத்தில் உள்ள 23 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் வீடுகளில் இன்று காலை 12 வீடுகளில் விரிசல் ஏற்பட்டது. இதனை அறிந்த அங்கு வசித்திருந்த மக்கள் இது குறித்து வருவாய்த்துறையிடம் மற்றும் நகராட்சித்துறையிடம் தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் அவர்களை விருத்தாச்சலம் வருவாய்த்துறையினர் மற்றும் நகராட்சி துறையினர் பாதுகாப்பாக அழைத்து வந்து விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைத்துள்ளனர். பின்னர் அவர்களுக்கு உணவு மற்றும் இருப்பிடத்துக்கு தேவையான வசதிகளை வருவாய்த்துறையினர் செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில் துரை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.